ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு 3/4 கப்பும் 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்து போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணி கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அதேமாதிரி கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இந்த தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு செய்யும்போது தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு உருண்டை வந்து வெந்து வரும்போது ரொம்பவே திக்காயிரும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு செய்யுங்க. இந்த புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டும். உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா கூட இந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த டைமில் நான் வந்து அரைச்சி வச்சுக்கிற அந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பண்ணி வச்சிட்டேன். உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உடஞ்சி வராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு உருண்டையை சேர்த்துட்டு உடனே கரண்டி எல்லாம் போட்டு கிளறாதீங்க. இந்த பருப்பு உருண்டை வெந்து அதுவாக மேலே எலும்பி வரும். அந்த டைமில் இப்படி கரண்டி காம்பு வச்சு நம்ம இப்படி தள்ளி விட்டாவே போதும். நீங்கள் உடனே போட்டு கிளறிட்டிங்கன்னா பருப்பு உருண்டை எல்லாமே உடஞ்சிரும். பாருங்க, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
இந்த பருப்பு உருண்டை வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து பருப்பு உருண்டை எல்லாமே மேலே எலும்பி வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த டைமில் நம்ம லைட்டாக ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.